இப்போ ரிசல்ட் எப்போ வரும்? என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து திடீர்னு எங்கேருந்தோ போடுறாங்க. எப்படி தான் போடுறாங்க, ஏன் தான் போடுறாங்கன்னே தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமியில் நீட் எக்ஸாம் 2026 கவர்மெண்ட் சீட்டு எடுக்கணும் அப்படின்னு உறுதியோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம 100% கேரண்டீட் ஆர் உங்களுடைய ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஐடியா இருக்கிறவங்க 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பாருங்கள், அதில் உங்கள் தகவலை கொடுத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வரப்போது நிறைய இடத்துல வந்து கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க. அதே போல் ரிசல்ட் வந்ததுமே நம்ம எம்சிசியும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்க்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எய்ம்ஸு, ஜிப்மர், ஏஎஃப்எம்சி, தென் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, தென் ஜிப்மரில் இருக்கக்கூடிய நர்சிங்கு, எய்ம்ஸில் இருக்கக்கூடிய நர்சிங்கு, ஏஎஃப்எம்சியில் இருக்கக்கூடிய நர்சிங்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம சீட் எடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் ஐடியா இருந்தால் அந்த கவுன்சிலிங்கில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இதுக்கு உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டா? அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் வந்து பண்ணுறோம். ரைட். இப்போ ரிசல்ட் எப்போ வரும்? என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து திடீர்னு எங்கேருந்தோ போடுறாங்க. எப்படி தான் போடுறாங்க, ஏன் தான் போடுறாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி. அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டூரில் ஒரு கேஸு நடந்தது. அது வந்து ஜென்யூனாக இருந்தது. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி ஆவடி, குன்றத்தூர், கேகே நகர் சென்டர்ஸில் வந்து இந்த மழை டைமில் வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்ட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் ஜட்ஜி வந்து அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாரு. ரெண்டாவது வந்து டபுள் பெஞ்சுக்கு போயிருக்காங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிபதி சொன்ன கருத்துக்களுக்கு வந்து எந்த விதமான தடையும் நம்ம போட முடியாது. ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கோம். எந்த விதமான குறைபாடும் இல்லை, நல்லா தான் இருந்திருக்கு. அந்த கரண்ட் போன டைமில் பசங்க நல்லா தான் எழுதியிருக்காங்க. அதனால் ரிசல்ட் வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஆனால் என்டிஏ வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா உண்மைக்கு மாறான சில கேசஸ் கூட துப்புடுன்னு வந்துடும். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கொஸ்டின் வந்து ஜேஇ மெயின் பேட்டர்னில் வந்துருச்சு, அதனுடைய சிலபஸ்லேருந்து வந்துருச்சு, அதனால் எங்களுக்கு அதுக்கு மார்க்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து மாறி கேட்டாங்க. 7ஆம் நம்பருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 15 நம்பரு, 15ஆம் நம்பருக்கு அப்புறமா வேறு கொஸ்டின் நம்பரு, இப்படி வந்ததுனால எங்களுக்கு கரெக்டாக சாய்ஸ் பண்ணி எழுத தெரியல, மாற்றி எங்களுக்கு டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. அதனால் நிறைய புட்ரிசல் மாதிரி இந்த கேசஸ்லாம் வருது. அப்படின்றதுனால என்டிஏ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 14ஆம் தேதி அஸ் டிக்ளர்டு ஏர்லியர் ரிசல்ட் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. ரைட்டா? அதனால் நீங்கள் எந்த விதமான குழப்பத்திலையும் இருக்காதீங்க. ரிசல்ட் வருமா வராதா, கேஸு போடுறாங்களா, அதை போடுறாங்களா, இது அப்படின்னாலும் அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்படி பெண்டிங் வச்சுட்டு மீதி இருக்கிற ரிசல்ட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி இண்டூர் கோர்ட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. என்டிஏவும் தெளிவாக சொல்லிட்டாங்க 14ஆம் தேதி அன்றைக்கி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல் இண்டியா லெவலில் வந்து நம்மளுக்கு ரேங்கிங் வந்துடும். ஜென்ரல் ரேங்கிங் ஒன்று கொடுத்துருவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்கு ஆல் இண்டியா பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது எதுக்கு சார் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் என்ன கட் ஆஃப் இருந்ததுன்னா கிடைக்கும் அப்படின்னா, இந்த தமிழ்நாடோட ரேங்கிங் வர்றதுக்கு நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் 20ஆம் தேதி வரைக்கும் அவங்க லாஸ்ட் டேட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெரிட் லிஸ்ட் வரும். அந்த மெரிட் லிஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத தெரியும். அப்போ இப்பயே நம்ம ரிசல்ட் வந்ததுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். தமிழ்நாடோட ஜென்ரல் ரேங்கு, தமிழ்நாடோட கேட்டகரி ரேங்க்கு, ஆல் இண்டியாவோட ஜென்ரல் ரேங்க்கு என்னவா இருந்ததுனால கிடச்சிது அப்படின்ற ஒரு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இமிடியேட்டாக ரிசல்ட் வந்துமே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிரும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்ஸ் கொடுப்பாங்க. தென் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டோட பர்சன்டைல் கொடுப்பாங்க. பர்சன்டைல் மீன்ஸ் நீங்கள் அந்த மார்க்கில் எத்தனை லட்சம் பேர் எழுதினாங்க, அந்த எத்தனை லட்சம் பேரில் நீங்கள் என்ன பர்சன்டைலில் அந்த சப்ஜெக்டில் இருக்கீங்க, சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓவரால் பர்சன்டைலும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஓவரால் மார்க்கும் நம்மளுக்கு வந்து அதில் இருக்கும். ரைட்டா?
இது ரொம்ப முக்கியம். இந்த நீட்டோட ஸ்கோரு கார்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ஆல் இண்டியாவுக்கு வந்து போகிறப்ப அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லைனா காலேஜ் அலாட் பண்ணதுமே இதை வந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது வந்து இதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரிசல்ட் வந்ததுமே மார்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம காலேஜில் எடுத்துகிட்டு போகிறப்ப இதை சப்மிட் பண்ணோம். அதனால் நீங்கள் இது ரிசல்ட் வந்ததுமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன்டு காப்பி வந்து பத்திரமா போட்டு இமெயிலில் போட்டு நீங்கள் வச்சுக்கணும். ரைட்டா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லை சார் இந்த மார்க் வந்துருச்சு, இதை பேஸ் பண்ணி நான் என்ன மாதிரியான காலேஜஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிங்கிள் டவுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கேட்க மாதிரி இருக்குது, ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த டவுட்டு கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபோன்லேயே நீங்கள் கேட்டுக்கலாம். 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி. ஓகே, தேங்க்யூ. ஹாய், மைசெல்ஃப் கமலேஸ்வரன். நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். லாஸ்ட் இயர் நீட் கிராக் பண்ணியிருந்தேன். 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஆர்ஜிஆர் அகாடமியில் தான் நான் கோச்சிங் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் தி அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுக்கு மூணுமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் யாராக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் லைன் பை லைன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்ற மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலும் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அகாடமிக்ஸ் தவிர்த்து இதில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து அவங்களும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணணும், எக்ஸாம்ஸ்னால் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வரும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பசங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் பண்ணலாம், அதை எப்படி கான்கர் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் டீமோட்டிவேட்டாக இருக்கும்போதும் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி எடுத்துன்னு வர்றது. அதே மாதிரி இண்டிவிஜுவலிஸ்டிக் கைடன்ஸ் தராங்க. காலைல 6:30 to நைட் 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஷிஃப்ட்டாக வந்து நீங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் எப்போ நினச்சாலுமே டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்பவுமே அவைலபிளாகவே இருப்பாங்க. ஸோ யூ கேன் பிலீவ் ஆர்ஜிஆர் அகாடமி அண்ட் யூ கேன் ஜாயின் தி ப்ரோக்ராம். இந்த வருஷம் ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே அவங்க ஏஜ் குரூப் வேறு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப் வேறு. ஸோ வந்து ஷேர் பண்ணிக்க தயங்குவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான பிளான் என்னென்னா, இப்போது உங்கள் பிரதர்ஸ் மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கிளியர் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து படிக்கிற பசங்க நாங்கள் தான் பண்ணுறோம். உங்களுக்கு மென்டர்ஷிப் மாதிரி கைடன்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டீமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலுமே, நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ இல்லைனா வீட்டில் சம்திங் ப்ராப்ளமோ, அதர்வைஸ் உங்களால் படிக்க முடியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லைனா வந்து நீங்கள் என்ன தான் படித்தாலுமே உங்களுக்கு மார்க் வர மாட்டேங்குது, அப்கிரேடே ஆக மாட்டேங்குது, நீங்கள் ஸ்லோ டவுனாகவே இருக்கீங்க, அது மாதிரி எப்போ டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாலுமே அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கு வந்து நாங்களும் உங்கள் ஸ்டேஜை தாண்டி தானே வந்திருக்கோம். ஸோ வந்து நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், அப்படிலாம் நாங்கள் இருக்கும்போது இந்த டிப்ரெஷனான சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம், நாங்கள் அதை எப்படி வந்து கோ த்ரூ பண்ணி நாங்கள் அப்கிரேட் ஆனோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்டு ஒரு பிரதர் மாதிரி இருப்போம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஜாயின் தி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். மைசெல்ஃப் கமலேஸ்வரன். ஐ எம் ஸ்டடிங் இன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 2024 பேட்ச். நான் 2024 நீட்டில் வந்து 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் நோ ஹியர். தேங்க்ஸ் ஃபார் ஆர்ஜிஆர் அகாடமி.